ஓகே, இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம சார்ட் வந்து ட்ரா பண்ணலாம். ஓகே ஓகே, the first one is, sorry, I'll open the Excel sheet. The first one is Reynolds number 20,000 and the second one is 0.0018 relative roughness. Okay, the Reynolds number 20,000, so 10,000, this is next 20,000, and the chart 0.0018 is approximately it will come here. So நான் ஒரு curve draw பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ஒரு கர்வும் என்னுடைய இந்த ரெனால்ட்ஸ் நம்பருடைய லைனும் மீட் ஆகிற பாயிண்ட் தான் நமக்கு ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர். இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 0.028 நம்ம 28 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 0.028. ஓகே, ஸோ ஐ டைப் 0.028. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஹெட் லாஸ் ஃபார் 1 inch பைப்புக்கு. ஸோ ஐ கேன் புட் ஹியர் 0.0228. ஓகே, இப்போ நம்ம 1.5 சைஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ பைப் டயமீட்டர் இஸ் 1.5 inches, 0.04. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0.0142 வருது, 0.0142. நெக்ஸ்ட்டு 2 inch பைப்புக்கு 0.05. ஸோ 2 inch பைப்புக்கு வந்து 0.0114. நெக்ஸ்ட் 3 inch பைப்புக்கு 0.08, 0.007. next 4 inch pipe 0.1, 0.005. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைப் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக ஹெட் லாஸ் வந்து கம்மியாகுது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். டிராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு அதனால தான் இந்த ரூல் 2 வந்து ஒன்று சேம் பைப் டயமீட்டரில் கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. லைக் பம்ப் நாசல் சைஸ் என்ன சைஸ் இருக்கோ அதே கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஆர்எல்ஸ் அதை விட ஒரு சைஸ் அதிகமாக கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க, 1 or 2 சைஸஸ். இதுதான் ரூல் நம்பர் 2க்கான விளக்கம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.